நம்ம பேசிட்டு அத்தனை அரசியல் அழிவு சார், அழிவு தான் பாதிப்புல அழிவு என்கேம். நாங்க எஸ்ஐஆரை எதிர்ப்போம். நம்மோட தொடர் எதிர்ப்புகளை மீறி எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கிடுச்சு. இந்த தேர்தலிடம் போட்டு இந்த எஸ்ஐஆர் மட்டும் செயல்படுத்திட்டா 29 தேர்தலில் அவன் தீர்மானிப்பான். போதிக்கும் போது எது ஒன்றும் உனக்கு புரியாது, பாதிக்கும் போது புரியும் உனக்கு. 60,000 வாக்காளர்கள் பீகார்ல இல்ல, அவங்க வெளியூருக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்கன்னு சொல்லுங்க. 60,000 பேருங்க. அங்க வெளியேற்றப்பட்ட 81 லட்சம் பேர் இருக்கான்ல, அவன் இங்க வருவான். இங்க பீகார்ல அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தா இங்க எடுத்துக்கலாம்னு நீ ஒரு விதி வச்சிருக்க. தமிழ்நாட்டுல ஆடாகும் இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா? ஆனா எனக்கு என்ன சொல்ற, 2002 போட்டியா எங்க அம்மாட்ட போய் என் தாத்தா மாசலாமணியும் பருவதம்மாலும் இறந்து விட்டாங்க அம்மாச்சி. அவங்க ஓட்டு உரிமை எங்க இருக்கு நேட்டாங்க அம்மா பாப்பா அங்கிட்டு போயிடும். இதான் நடக்கும். வெளியூர்காரன் ஊர்ல வாக்காளர மாறா, இது உன்னோட ஊர் எதிர்காலம் என்ன ஆகும்? நீ சாதியாகவும் நான் நிக்க மாட்டாய், மொழி இனமாகவும் நிக்க மாட்டாய். அவன் 1.5 கோடி வட இந்தியன் என்றால் நீ தமிழ் என்று ஒரே மொழியில் ஒன்றாகவில்லை, அவன் இந்தி என்று ஒரே மொழியில் ஒன்னா நின்றுவான். பொறுத்திருந்துவர் நிப்பான். அப்போது பெருத்த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி நார்த் இந்தியன் இந்திக்காரன் வந்துருவான். நீ அப்ப வன்னியனும் பேச முடியாது, கவுண்டனும் பேச முடியாது, தேவனும் பேச முடியாது, பறையனும் பேச முடியாது, நாடாரு செட்டியாரு தேவேந்திரர். ஏடிஎம்கே இதை ஆதரிக்குது. எஸ்ஐஆரை நாங்கள் ஆதரிக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் மீது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக ஒரு மயிரளவு அக்கறை இருக்கா? அதனாலதான் நாங்க எஸ்ஐஆரை எதிர்ப்போம். நம்ம புது வாக்காளர்கள் அந்த ஃபார்ம் நம்பர் 6 இதனாலதான் நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது. எதிர்க்கக்கூடிய நீங்க மக்கள் எல்லாம் பதிவு செய்யணும் ஏன் சொல்றீங்க? தமிழர்களுக்கு எதிரான இல்ல தமிழ்நாட்டு குடிமக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல. நம்மோட தொடர் எதிர்ப்புகளை மீறி எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கிடுச்சு. இது எப்படி பதிவு பண்றதுன்னே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. திமுகவா அதான் சொல்றது, நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். ஆனா நீங்க எப்படி பதிவு பண்ணணும் என்றால் இதான் அவங்க எதிர்பாரா? திமுகவா அதான் பண்ணுது, டிவிகேவா அதான் பண்ணுது, என்டிகே ஒண்ணுதான் இருக்கு. விடுதலை பெற்ற இந்தியாவில் அதே உரிமைக்காக இந்த கொள்ளையர்களை இவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். இது தப்புனா தப்புன்னு சொல்லி ஓட்டுங்க. இவ்வளவு நான் ஓட்டை வச்சு ஓட்டு போட்டுருக்கேன். புதுசா வந்து கணக்கு இருக்கிற தமிழ்நாட்டுல வாக்கே இல்லப்பா, போப்பா. தமிழ்நாட்டுல மக்கள் இல்லடா, எல்லாரும் தானே பண்ணணும். ஒருத்தர் இதை யார் சொல்லணும்? எல்லாரும் தான் பண்ணணும். யார் சொல்லணும்? ஒரு தலைவன் சொல்லுவான், இந்த மக்களை நேசிக்கக்கூடிய தலைவன் சொல்லுவான். உனக்கு தான் தேர்தல் நிக்கணும், வெள்ளணும் இந்த வேலையில எனக்கு வேற மயிரே கிடையாது. போட்டா போட்டு போயிட்டு எனக்கு என் நாடு மக்கள் தான் முக்கியம். சும்மா தேவையில்லாம இவங்க மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு கம்பெனி கிடையாது. நான் ஐ ஹோப் நாம் தமிழர் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியாக இப்போதைக்கு இருக்கு. ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செய்யுங்க நியாயமாரே. இல்லைன்னா எங்களுக்கு இந்த தேர்தல் போட்டியெல்லாம் மயிரை போச்சுட்டு தெருவா இறங்கி ஒரு வாயா ஓட்டு போட முடியாது, எவன் நிக்க முடியாது. பெரிய சிக்கலாய் போதும் பாத்துக்க. ஒழுங்காக கைவிட்டுட்டு தேர்தலுக்கு அப்புறம் 29 தேர்தலுக்கு இடையில இந்த சிறப்பு செருப்பு திருத்தத்தில் அப்புறம் வச்சுக்க.